வணக்கம் அன்பு நண்பர்களே, என்னுடைய பேர் தரன் ரத்னம். வெல்கம் டு டெக் டிப்ஸ் இன் யூடியூப் சேனல். இந்த சேனலுக்கு வந்ததுக்கு மிக நன்றி. என்னுடைய சேனலினை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். அத்துடன் அருகில் காணப்படும் பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் உள்ள ஆல் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் எனேபிள் பண்ணி விடுவதன் மூலம் நான் புதிதாக வீடியோக்களை அப்லோட் பண்ணும் பொழுது அதனை நான் உங்களுக்கு உடனுக்குடன் அறிய தரலாம். இன்றைய பதிவு ஒரு ஃபன் வீடியோ. ஓகே, அதாவது எங்களுடைய வாய்ஸை நாங்கள் எவ்வாறு சேஞ்ச் பண்ணுவது என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். எங்களுடைய பிசியில் எங்களுடைய வாய்ஸை எவ்வாறு சேஞ்ச் பண்ணுவது என்பதை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். அதாவது இப்போ நாங்கள் ஒரு வாய்ஸை ஒரு பேபி வாய்ஸுக்கு மாற்றலாம். அதேமாதிரி இப்போ கம்ப்யூட்டர் வாய்ஸுக்கு மாற்றலாம். இப்படி பல டிஃப்ரெண்ட் டைப்பான வாய்ஸுக்கு நீங்கள் உங்களுடைய வாய்ஸை உங்களுடைய பிசியில் மாற்றலாம். ஓகே, இதற்காக நாங்கள் 2 ஃப்ரீ டூல்ஸை பாவிக்க இருக்கின்றோம். ஓகே, இப்போ இதனை உங்களுடைய ஜூம் மீட்டிங்லாம் பயன்படுத்தலாம். அதாவது இப்போ நீங்கள் சிறு பிள்ளைகளுக்கு படிப்பிக்கும் பொழுது இந்த வாய்ஸ் சேஞ்சரை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய கிளாஸ் ரூமை லிட்டில் பிட் ஃபன்னாக மாற்றலாம். ஓகே, லெட்ஸ் இது டெமோ. இன்று நாங்கள் முதலாவதாக பார்க்க இருக்கும் வாய்ஸ் சேஞ்சர் வாய்ஸ் மோட். ஓகே, இதனை நீங்கள் இந்த voicemode.net எனும் இந்த வெப்சைட்டுக்கு சென்று டவுன்லோட் பண்ணி உங்களுடைய கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இந்த வாய்ஸ் மோட் என்பது ஒரு வெல் நோன் வாய்ஸ் சேஞ்சர். ஓகே, இது ஃப்ரீ வெர்ஷனும் காணப்படுகின்றது, பெய்ட் வெர்ஷனும் காணப்படுகின்றது. ஓகே, ஃப்ரீ வெர்ஷனில் உங்களுக்கு 5 வாய்ஸஸ் ஃப்ரீயாக ஒவ்வொரு நாளும் கிடைக்கும். அதாவது ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு 5 வாய்ஸஸ் உங்களுக்கு தரப்படும். ஓகே, ஆனால் பெய்ட் வெர்ஷனில் 100க்கும் மேற்பட்ட வாய்ஸஸ் காணப்படுகின்றது. அதே நேரத்தில் டிஃப்ரெண்ட் எஃபெக்டை பயன்படுத்தி நீங்களாகவே ஒரு டிஃப்ரெண்ட் வாய்ஸஸை க்ரியேட் பண்ணலாம். ஓகே, இன்று நாங்கள் இந்த வாய்ஸ் மோடோட ஃப்ரீ வெர்ஷனை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். ஆகவே முதலில் நீங்கள் இந்த கெட் வாய்ஸ் மோட் ஃப்ரீ எனும் இந்த பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய கம்ப்யூட்டரில் இந்த வாய்ஸ் மோடை இன்ஸ்டால் பண்ணவும். இப்பொழுது நாங்கள் வாய்ஸ் மோடினை இன்ஸ்டால் பண்ணி விட்டோம். ஓகே, ஆகவே இந்த டெஸ்க்டாப்பில் காணப்படுகின்ற இந்த வாய்ஸ் மோட் ஐக்கானை டபுள் கிளிக் பண்ணுவதன் மூலம் நாங்கள் வாய்ஸ் மோடை ஓப்பன் பண்ணுவோம். இதுதான் இந்த வாய்ஸ் மோடோட லேண்டிங் பேஜ். ஓகே, அப்போ இங்கே இதில் ஒரு டேகிள் பட்டன் ஒன்று காணப்படுகின்றது. வாய்ஸ் சேஞ்சரை நீங்கள் எனேபிள் பண்ணி விடுதல் வேண்டும். ஓகே, மற்றது இடது பக்கத்தில் சில பட்டன்ஸ் காணப்படுகின்றது. நாங்கள் மெயினாக பாவிக்க போகின்றது இந்த வாய்ஸ் பாக்ஸ் என்பது. ஓகே, அப்போ நீங்கள் இந்த வாய்ஸ் மோடை பாவிப்பதற்கு முதல் நீங்கள் செட்டிங்கினை செய்தல் வேண்டும். அப்பொழுது இப்போ உங்களுடைய மைக்ரோஃபோன், எந்த மைக்ரோஃபோன் நீங்கள் பாவிக்கின்றீர்களோ அந்த மைக்ரோஃபோனை நீங்கள் சூஸ் பண்ணுதல் வேண்டும். அதே நேரத்தில் எந்த அவுட்புட் ஸ்பீக்கரை நீங்கள் பயன்படுத்துகின்றீர்களோ அந்த அவுட்புட் ஸ்பீக்கரை நீங்கள் இதில் சூஸ் பண்ணுதல் வேண்டும். ஓகே, செட்டிங் முடிந்த பின் நாங்கள் இந்த வாய்ஸ் பாக்ஸ் என்னும் இந்த பகுதிக்கு செல்வோம். இப்பொழுது நாங்கள் இந்த வாய்ஸ் பாக்ஸில் இந்த பகுதியில் காணப்படுகின்ற சில விஷயங்களை நாங்கள் பார்ப்போம். ஓகே, முதலாவது பாருங்கள், டுடேஸ் ஃப்ரீ வாய்ஸஸ். ஓகே, அதாவது இங்கே எங்களுக்கு 5 வாய்ஸஸ் தரப்பட்டுகின்றது. ஓகே, மற்றது இந்த 5 வாய்ஸஸும் நீங்கள் 21 hours and 54 minutes இடையில் பாவித்தல் வேண்டும். அதன் பிறகு புதிய செட்டப் 5 ஃப்ரீ வாய்ஸஸ் உங்களுக்கு தரப்படும். ஓகே, மற்றது இங்கே ஒரு பட்டன் காணப்படுகின்றது, ஷேர் டு வின் என்பது. அதாவது இந்த வாய்ஸ் மோடை நீங்கள் உங்களுடைய நண்பர் ஒருவருக்கு ஷேர் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு ஃப்ரீ வாய்ஸ் இங்கு போனஸாக ஆட் பண்ணப்படும். ஓகே, மற்றது இப்போ இந்த வாய்ஸஸை நீங்கள் ஆக்டிவேட் பண்ண வேண்டும்னு சொன்னால் அதனை கிளிக் பண்ணுவதன் மூலம் இதனை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம். ஓகே, ஆக்டிவேட் பண்ணி முடிந்த பின்னர் நீங்கள் அந்த வாய்ஸை உங்களுடைய சிஸ்டம் சவுண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணுவதற்கு இந்த க்ளீன் அண்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுவதன் மூலம் இப்போ நார்மலுக்கு நீங்கள் கொண்டு வரலாம். ஓகே, ஆகவே நாங்கள் இப்பொழுது இந்த ஒவ்வொரு வாய்ஸையும் நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, முதலில் நாங்கள் இந்த பேபி வாய்ஸை ஆக்டிவேட் பண்ணுவோம். அதற்கு நீங்கள் இந்த பட்டனை கிளிக் பண்ணவும். இப்பொழுது இந்த பேபி வாய்ஸ் ஆக்டிவேட் பண்ணி விட்டது. ஆகவே நாங்கள் இப்பொழுது அதனை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். வணக்கம் அன்பு நண்பர்களே, வெல்கம் டு டெக் டிப்ஸ் இன் யூடியூப் சேனல். அடுத்ததாக இந்த மேஜிக் கோட்ஸ் எனும் இந்த வாய்ஸை ஆக்டிவேட் பண்ணி பார்ப்போம். வணக்கம் அன்பு நண்பர்களே, வெல்கம் டு டெக் டிப்ஸ் இன் யூடியூப் சேனல். இந்த வாய்ஸ் மோட் எனும்
வாய்ஸ் சேஞ்சரை வந்து உங்களுடைய ஜூம் மீட்டிங்கில் பாவிக்க வேண்டுமென்றால் ஜூம் அப்ளிகேஷனுக்கு சென்று அதில் சில செட்டிங்கை நீங்கள் மாற்றுதல் வேண்டும். அதை எவ்வாறு செய்வது என்பதை இப்பொழுது காட்டித் தருகின்றேன். இங்கே காணப்படுகின்ற என்னுடைய இந்த யூசர் ஐடிக்கு கிளிக் பண்ணும் பொழுது இங்கே பாருங்கள் செட்டிங் என்ற ஒரு பகுதி காணப்படுகின்றது. இதில் வந்து நீங்கள் ஆடியோ என்ற பகுதியை சூஸ் பண்ணி போட்டு இந்த மைக்கை வந்து நீங்கள் வந்து இந்த டாப் டவுன் மெனுவை பார்க்கும் பொழுது பாருங்கள், இந்த வாய்ஸ் மோட் இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கின்ற கம்ப்யூட்டரில் வந்து ஒரு ஆப்ஷன் வந்து எக்ஸ்ட்ராவாக காணப்படும். ஓகே, அதாவது இங்கே பாருங்கள், இந்த மைக்ரோஃபோன் வாய்ஸ் மோட் வெர்ச்சுவல் ஆடியோ டிவைஸ் என்னும் ஒரு பகுதி காணப்படும். இதனை சூஸ் பண்ணும் பொழுது நீங்கள் வந்து உங்களுடைய ஜூம் மீட்டிங்கில் நீங்கள் வந்து இந்த வாய்ஸ் மோட் என்ற இந்த வாய்ஸ் சேஞ்சரை வந்து பாவிக்கலாம். ஓகே, அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கும் ஃப்ரீ வாய்ஸ் சேஞ்சர் வந்து க்ளவுன்ஃபிஷ் வாய்ஸ் சேஞ்சர். ஓகே, இதனை வந்து நீங்கள் இங்கே தரப்பட்டுள்ள URL-க்கு சென்று டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணவும். ஓகே, ஆகவே இந்த டவுன்லோட் என்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய கம்ப்யூட்டர் சிஸ்டத்துக்கு உரிய EXE ஃபைலை டவுன்லோட் பண்ணி அதிலிருந்து நீங்கள் இந்த க்ளவுன்ஃபிஷ் வாய்ஸ் சேஞ்சரை வந்து டவுன்லோட் பண்ணி உங்களுடைய பிசியில் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொள்ளவும். ஓகே, மற்றது இந்த க்ளவுன்ஃபிஷ் வாய்ஸ் சேஞ்சர் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஓகே, இப்பொழுது நாங்கள் எங்களுடைய டெஸ்க்டாப்புக்கு வந்து இங்கே காணப்படுகின்ற க்ளவுன்ஃபிஷ் வாய்ஸ் சேஞ்சரை வந்து டபுள் கிளிக் பண்ணவும். ஓகே, அப்பொழுது உங்களுக்கு ஒரு மெனு கொண்டு வரும். அதாவது க்ளவுன்ஃபிஷ் வாய்ஸ் சேஞ்சரை நீங்கள் பாவிப்பதற்கு முதல் அதனை நீங்கள் செட்டப் பண்ணுதல் வேண்டும். அதற்கு இந்த செட்டப்புக்கு மேலே நீங்கள் மவுஸை கொண்டு வரும் பொழுது இங்கே காணப்படுகின்ற சிஸ்டம் இன்டிகிரேஷனை கிளிக் பண்ணவும். ஓகே, ஆகவே இங்கே வந்து இப்போ உங்களுடைய கம்ப்யூட்டரில் வந்து பல மைக்ரோஃபோன் காணப்பட்டால் எந்த மைக்ரோஃபோனுக்கு நீங்கள் வந்து இந்த க்ளவுன்ஃபிஷ் வாய்ஸ் சேஞ்சரை பயன்படுத்த இருக்கின்றீர்களோ அந்த குறிப்பிட்ட மைக்ரோஃபோனுக்குரிய இந்த இன்ஸ்டால் என்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுவதன் மூலம் அதனை நீங்கள் எனேபிள் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய இதில் இந்த மைக்ரோஃபோன் ப்ளூ ஸ்னோபால் இன்ஸ்டால் என்பதை வந்து நான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கின்றேன். இந்த செட்டப் முடிந்த பிறகு நீங்கள் அதனை க்ளோஸ் பண்ணலாம். ரைட், அதன் பின்னர் திருப்பவும் நீங்கள் இதை கிளிக் பண்ணும் பொழுது இங்கே காணப்படுகின்ற இந்த டர்ன் ஆன் என்பதை கிளிக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் வந்து இந்த க்ளவுன்ஃபிஷ் வாய்ஸ் சேஞ்சரை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணுகின்றீர்கள். இப்பொழுது நாங்கள் இந்த க்ளவுன்ஃபிஷ் வாய்ஸ் சேஞ்சரில் காணப்படுகின்ற எல்லா வாய்ஸ் சேஞ்சரையும் பார்ப்போம். ஓகே, அப்போ இங்கே பாருங்கள், எங்களுக்கு நிறைய வாய்ஸ் சேஞ்சர் வந்து காணப்படுகின்றது. இவற்றில் சிலவற்றை நாங்கள் பார்ப்போம். ஓகே, மற்றது நீங்கள் வந்து இதில் உங்களுடைய பிச்சை வந்து சேஞ்ச் பண்ணலாம். ரைட், மற்றது இதை பயன்படுத்துவதன் மூலம் இப்போ இந்த வாய்ஸ் சேஞ்சர் சிலவற்றை நீங்கள் மிக்ஸ் பண்ணி பாவிக்கலாம். இப்போ இதில் வந்து அலனை சூஸ் பண்ணி போட்டு இப்போ மெத்தடில் வந்து இன்னும் ஒரு வாய்ஸ் சேஞ்சரை செட் பண்ணி போட்டு நீங்கள் அந்த வாய்ஸ் சேஞ்சரை வந்து மிக்ஸ் பண்ணி போட்டு அதனை நீங்கள் பாவிக்கலாம். ஓகே, மெட்டது வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸும் ஒன்று இங்கே காணப்படுகின்றது. ரைட், அப்போ நீங்கள் இதனை பாவித்த இந்த கிளியர் எஃபெக்ட் என்பதை பயன்படுத்துவதன் மூலம் உங்களுடைய பிசியை வந்து பழைய நிலைக்கு கொண்டு வரலாம். அதாவது உங்களுடைய வாய்ஸை வந்து வித்தவுட் வாய்ஸ் சேஞ்சராக நீங்கள் பாவிக்கலாம். ஓகே, அப்போ நாங்கள் இப்பொழுது இதில் சில வாய்ஸ் சேஞ்சரை மட்டும் நாங்கள் பார்ப்போம். ஓகே, நான் முதலில் வந்து இந்த மேல் பிச் என்பதை நான் வந்து இப்பொழுது கிளிக் பண்ணி பார்ப்போம் எவ்வாறு அது வேலை செய்கின்றது என்பதை. ஓகே, வணக்கம் அன்பு நண்பர்களே, வெல்கம் டு டெக் டிப்ஸ் இன் யூடியூப் சேனல். அடுத்ததாக நாங்கள் இந்த ரோபோட் இந்த வாய்ஸ் சேஞ்சரை ட்ரை பண்ணி பார்ப்போம். வணக்கம் அன்பு நண்பர்களே, வெல்கம் டு டெக் டிப்ஸ் இன் யூடியூப் சேனல். அடுத்ததாக நான் இன்னும் ஒரு ஃபீச்சரையும் உங்களுக்கு காட்டித் தருகின்றேன். இதில் காணப்படுகின்ற சவுண்ட் பிளேயர் என்பது. ஓகே, அப்போ இதில் வந்து நிறைய சவுண்ட் பிளேயர் வந்து காணப்படுகின்றது. நாங்கள் இதில் வந்து இந்த ஷேரிங் என்பதை ட்ரை பண்ணி பார்ப்போம். போட்டு இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் அதனை உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணவும். அத்துடன் மறக்காமல் என்னுடைய சேனலினை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவும். மீண்டும் இன்னும் ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.